ஆவதால் அவர் காட்டும் நெறிகளில் நடக்க முயலுவோம் என்று எடுத்துரைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாம் எல்லாரும் ஒரே ஆகியார் ஒரே இதராய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுழுக்கிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 14 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊழியத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊழியத்தின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊழியருக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊழியத்தின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தனை, கெட்ட நடத்தை, காணவெளி, சிறைகழிப்பாடு, பிடி சூரியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, கலியாட்ட முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியில் உயிர்ப்பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியும் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊழியங்களை அதன் கீழ்நர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்ந்து சிலுவையில் அறிந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். இது ஆண்டவர் வழங்கும் வருவாக்கு. நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீப்பற்றிய செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 26, 27 மற்றும் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தான் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவை. எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
மிகப்பெரிய கப்பல் ஒன்று பெரும் கடலிலே பயணித்துக் கொண்டிருந்தது. அப்போது அந்த கப்பலானது பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்திலே அந்த கப்பலானது சிக்கிக் கொள்ளுகிறது. அதற்கு பிறகாக அவர்களால் முன்னேற முடியவில்லை. இருக்கிற மாணவிகளும் சிப்பந்திகளும் பணியாளர்களும் எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறார்கள். அனைத்தும் தோல்வியிலேயே முடிகிறது. எனவே நாட்கள் உள்கொள்கிறது. அப்படியாக போகிற ஒரு சிறிதாக உணவும் தண்ணீரும் தீர்த்து போகிறது. கண்ணு கட்டிய தூரம் வரை பறந்து கிடக்கிற பகுதி. ஆனால் ஒரு பகுதியிலே மட்டும் மரங்கள் புறந்து இருப்பதை பார்க்கிறார்கள். அப்போது எப்படியாவது அவர்களுக்கு தண்ணீர் வருமானம் கிடைக்குமா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த உதவியும் வரவில்லை. அப்போது அந்த மரங்கள் தெரிகின்ற பகுதியிலிருந்து ஒரு சிறிய பையன் ஓடத்திலே மீன்களை பிடிப்பதற்காக வருகிறார். அவர்களிடத்தில் இவர்கள் உதவி கேட்கிறார்கள். தண்ணீர் இருந்தால் கொண்டு இங்க இருக்கிற கப்பலில் இருக்கிற அனைவருமே கடினப்பட்டு இருக்கிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த சிறுவர் எதிரையுமே செய்யவில்லை, சொல்லவில்லை. பிறகாக உங்கள் கீழே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கிறோம். மறுபடியும் கீழே பார்க்கிறார்கள். எதுவுமே தெரியவில்லை. அந்த சிறுவன் சிறிதாக போக ஆரம்பிக்கிறார். அந்த சிறுவனை பார்த்து எங்களுக்கு உதவி செய் என்று கூப்பாடு போடுகிறார்கள், கத்துகிறார்கள். உடனே உங்களுடைய தலையங்களை கப்பல் அடியே விடுங்கள், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். வைத்தியக்காரன் கடல் இருக்கும்போது கடல் தண்ணி கிடைக்கும், எப்படி நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படி என்று பார்க்கிறார். பிறகாக அவர்கள் தலையங்களை கீழே விடுகிறார்கள். பிறகாக அங்கிருந்து தண்ணீர் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் தெரிகிறது அவங்க கப்பல் சிக்கி இருக்கிற இடம் முகத்துவாரம். கடல் மிகப்பெரிய ஆறு சந்திக்கிற இடமாக இருக்கிறது. அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள் அவங்க இருக்கிற இடம் கடல் அல்ல, மாறாக மிகப்பெரிய ஆட்சியுடைய முகத்துவாரம். எனவே அங்கிருந்து தண்ணீரை எடுத்து வருகிறார்கள், தாக்கத்தை நோக்கிக் கொள்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாம் பெந்தகோஸ்து திருவிழாவை கொண்டாடுகிறோம். தூய ஆவியானவர் எங்க இருக்காரு? உறுதி பூசல் இருக்கிறார். தூய ஆவியார் எங்க இருக்காரு? கோயில் இருக்கிறார். தூய ஆவியார் எங்க இருக்கிறார்? தூய ஆவியார் நம் ஆன்மாவில் இருக்கிறார்.